ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிசைனர் கோல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு எம்போசிங் டிசைன், எம்ப்ராய்டரியில் எம்போசிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் வந்துட்டு அந்த வீடியோ. இந்த டிசைன் வந்துட்டு இதுதான். இது வந்து நெக் டிசைன் வந்து போட்டாச்சு. இது கைக்கு நான் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். கையில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன். கோல்டு ஜெரியில் அவுட்லைன் ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இப்போ கைக்கு வந்துட்டு எம்போசிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். கையோட பார்ட்ரு மாதிரி வருது பார்த்திங்கன்னா, அந்த அவுட்லைனுக்கும் நெக்கோட அவுட்லைனுக்கு மட்டும் எம்போசிங் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எம்போசிங் போடுறதுக்கு முதல்ல வந்துட்டு ஜரியில் 2 ட்ரிப்பு அந்த லைன் வந்துட்டு போட்டிருக்கேன். 2 தடவையாக போட்டிருக்கேன். ஒரு தடவை போட்டால் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ 2 தடவை போடல, அதில் கொஞ்சம் எம்போஸ் தெரியும். அது மேலேயே மறுபடியும் கலர் த்ரெட்டில் வந்துட்டு அந்த அதே அளவுக்கு, அதாவது கூடவும் குறையாது, குறையவும் கூடாது, அந்த மாதிரி ஒரே அளவாக வச்சுட்டு அந்த நூல் தையலை வந்துட்டு ஓட விட்டுருக்கேன். இது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 2 இன்ச் 1.5 அல்லது 2 அதுக்குள்ளே தான் வரும். இந்த அளவு அந்த தையல் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது 1.5 to 2க்குள்ளே வர மாதிரி வச்சு அப்படியே ஓட விட்டுருக்கேன். அது மேலேயே வந்துட்டு 2 தையலாக போட்டிருக்கேன். 3 தையல் போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் அதில் வந்துட்டு 5 தையல் ஓடி இருக்குது. 5 தையலுங்கிறப்போ அது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். நம்ம ஒரு தையல்லே போட்டோம் அப்படின்னா அது ஃப்ளாட்டாக, துணியாக ஃப்ளாட்டாக தெரியும். இது 5 தையலுங்கிறப்போ கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக தெரியும். நிறையா பேர் வந்துட்டு இதில் பைப்பிங் த்ரெட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த த்ரெட்டு வச்சு தான் அந்த எம்போசிங் கொடுப்பாங்க. ஆரி ஒர்க்குக்கு அதே மாதிரி தான் எம்போசிங் கொடுக்குறதுக்கு அந்த பைப்பிங் த்ரெட்டு தான் வைப்பாங்க. இதுலேயுமே பைப்பிங் த்ரெட்டு வச்சு கொடுக்கலாம். பட் அது வந்து ரொம்ப எம்போஸ்டாக தெரியும். ஆனால் இது கொஞ்சம் சிம்பிளான ரொம்ப எம்போஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருக்கும். எம்ப்ராய்டிங்க்கு இந்த அளவு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஆரி ஒர்க்லனா அவுட்லைன் வந்து பீடெலாம் வர மாதிரி ஸ்டோன் செயின் பீடு அந்த மாதிரி வச்சா அது ரொம்ப எம்போஸ்டாக இருக்கையில் அந்த பைப்பிங் த்ரெட்டு கொடுக்குறது நல்லா நீட்டாக வரும். இது நம்ம எம்ப்ராய்டிங்க்குனால ஃபுல்லாக த்ரெட்டு ஜரி இந்த ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இதில் இந்த அளவுக்கு கொஞ்சம் எம்போஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்கேன். இதுவே வந்துட்டு 6 லைன் வரைக்கும் ஓடி இருக்கிறதுனால உங்களுக்கு மித்த இடத்த விட இந்த அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாகவே தெரியும். அது ஒரு கலர் நமக்கு தேவைன்னா ஒரு கலர் மட்டும் ஓட விடலாம், இல்லை 2 கலராகவும் கலந்தும் கொடுக்கலாம். நான் இதில் ஒரு கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்துட்டு குட்டி குட்டி மோட்டிஃப் மாதிரி போட்டு அதுக்கு மட்டும் இந்த உள்ளே மட்டும் இந்த ப்ளூ கலர் ஓட விட்ருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தாமரை மாதிரி அதில் 3 இதழ் மட்டும் வர மாதிரி இது 2 சைடும் ஒவ்வொரு குட்டி குட்டியாக ஒரு தாமரை. அதுக்கப்புறம் இந்த அங்கங்கே ஒரு புட்டாஸ் மாதிரி போடுவோம் இல்லைங்களா, அந்த இதுலேயும் 2-3 தாமரை மாதிரி போட்டிருக்கேன். அதுக்குமே வந்துட்டு இந்த ப்ளூ கலர் மட்டும், அந்த சாரீ வந்துட்டு ப்ளூ, க்ரீன், பிங்க் இந்த 3 கலர் கலந்தது தான் சாரீ. ஸோ ப்ளவுஸ் வந்துட்டு பிங்க்கில் வந்துட்டதுனால க்ரீனும் ப்ளூவும் கலந்து இந்த ஒர்க்குக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக மொட்டைக்காய் வந்துட்டு எல்லாத்துலேயுமே கோல்டு கலரில் தான் போடுவோம், ஜரியில் தான் போடுவோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ன்றக்காக அந்த ப்ளூலேயே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கே பாருங்கள். அந்த மேலே வருது பார்த்திங்கன்னா, அந்த பெரிய தாமரைக்கு மேலே வர அந்த ஒரு மொட்டு மட்டும், அந்த ஒரு இதில் மட்டும் மொட்டைக்காய் வந்துட்டு கோல்டுலேயே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லோட்டஸில் வந்துட்டு ஃபுல்லாக உள்ள அவுட்லைன் எப்படி, அதாவது அவுட்லைன் மட்டும் தைச்சாச்சு, உள்ள ஃபில்லப் எப்படி பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்கேன். இந்த ஃபில்லப் வந்துட்டு பாருங்கள், அவுட்லைன் மட்டும், அதாவது இந்த ஜரி கோல்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு உள்ளே மட்டும் ஒரு 2 லைன் அவுட்லைன் மாதிரி லைட்டாக ஓட விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபில்லப் பண்ணால் கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம முதல்ல ஃபில்லப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் போட்டோம் அப்படின்னா அது ஃப்ளார் வந்துட்டு பார்க்குறக்கு அதாவது ஃபினிஷிங் நீட்டாக தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லப் போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங் கரெக்டாகவும் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வரைஞ்சோமோ ட்ரேஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு மட்டும் இருக்கும். நம்ம அவுட்லைன் போடாமல் ஃபஸ்ட்டே வந்து ஃபில்லப்பெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அவுட்லைன் போட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணது ஒரு அளவுலையும் போடும்போது ஃப்ளார் போட்டு முடிக்கும்போது ஒரு அளவுலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துடும். ஸோ அதனால் அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உள்ள ஃபில்லப்லாம் முடிச்சுக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலரும் அந்த சாரியில் வந்திருக்கனால க்ரீன் கலர் போடுறேன். ஒரு இதழ் க்ரீன், ஒரு இதழ் வந்து பிங்க்கு, அந்த மாதிரி போட போகிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிங்க் போடலான் இருக்கேன்.
ஸோ அது ரெண்டையும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு இதுலேயுமே அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்துட்டு அவுட்லைன் மட்டும் ஒரு 2 லைன் ஓட விடணும். அதுக்கப்புறம் தான் அந்த லாங் ஸ்டிச் மாதிரி கொஞ்சம் போடணும். அந்த மாதிரி போட்டால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவுமே 2 தடவை போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டு அது மேலேயே 2வது டைம் போட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் திக்காக அழகாக தெரியும். நீங்கள் போடும்போது வந்துட்டு ஓரளவுக்கு மெதுவாக நீட்டாக போடணும். உங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது ஒரு பிங்க்கும் ஒரு க்ரீனும் போட்டு அந்த ஃப்ளாரை முடிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த அவுட்லைன் மட்டும் கோல்டில் ஜரி கோல்டில் கொடுக்குற மாதிரி எம்போஸ்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு அவுட்லைன் ஜரி கோல்டில் கொடுக்குறேன். அந்த ஜரி கோல்டு வந்துட்டு ரொம்ப திக்காலாம் இல்லாமல் சும்மா நார்மலாக ஒரு தையல் ஓடு தையல் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மட்டும்தான். அதுவுமே 2 தடவை தான் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை கொடுக்குறத விட 2 தடவை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது செயின் ஸ்டிச் மாதிரி ஓரளவுக்கு வரும். அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் இந்த எம்போசிங் வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நிறைய கொடுப்பாங்க. ஸோ எம்ப்ராய்டிங்லேயும் இதே மாதிரி கொடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐடியாவில் தான் இந்த மாதிரிலாம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுவே வந்துட்டு இன்னொரு ப்ளவுஸ்லையும் டிசைன்லேயும் கொடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுவும் வேணுனாலும் பாருங்கள், வீடியோவில் இருக்குது. எம்ப்ராய்டரி லிஸ்ட்டில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதிலே வந்துடும் வரிசையாக எல்லாமே. ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருப்பேன், அதை ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவுட்லைன் வந்துட்டு 2 பக்கம் போடணும். உள்ளே வெளியே 2 பக்கமும் இந்த அவுட்லைனை போட்டுட்டு 2 லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கோடு மாதிரி ஒரு ½ இன்ச்சு விட்டு ஒரு கோடு மாதிரி போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்துட்டு அதாவது எம்போசிங் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நல்லா நீட்டாக வரும். இதிலே டபுள் கலர் போடுற மாதிரியே இருக்குது. அந்த டபுள் கலர் தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து 1/2 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போடணும். இது வந்து கொஞ்சம் அகலமாக போடணும், கோடு மாதிரி போட்டுறக்கூடாது. கோடு மாதிரி போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் அகலமாக ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஒரு அகலம் அந்த மாதிரி கொடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த கோடு மாதிரி போடுறது அந்த கோல்டனும் அந்த ப்ளூவும் கலந்து வரையில அது பார்க்குற கொஞ்சம் நல்லா லுக்காக அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சிட வேண்டியது. இதை அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மொட்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த மொட்டைக்காய்க்கும் ஃபுல்லாக அவுட்லைன் வந்துட்டு இந்த கோல்டு ஜரி கோல்டுலேயே கொடுக்க போகிறேன். அதுவும் பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஜரி கோல்டுலேயே மொட்டைக்காய் கொடுப்போம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு மொட்டைக்காய் ப்ளூவாகவும் அவுட்லைன் ஜரி கோல்டுலேயும் கொடுத்துருக்கேன். இது பார்க்குறக்கு நல்லா லுக்காக அழகாக தான் இருக்குது. இந்த ஃபுல் ஃபினிஷிங்கும் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அடுத்து எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் கேட்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுறேன். நான் கமெண்ட்க்கு உடனே ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வந்துட்டு அவுட்லைனும் நம்ம இதிலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு இன்னும் நல்லா நீட்டாக அழகாக தெரியும். கொஞ்சம் லுக் வந்துட்டு கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதில் இன்னும் நம்ம ஸ்டோன்ஸ்லாம் வச்சு செட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதை நான் ப்ளவுஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் போடலான்னு இருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்லேயே பாருங்கள், ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் நான் போடுறேன். இது இப்போ ஒர்க்கு போடுறத மட்டும் காமிச்சிருக்கேன். ஏற்கனவே போன ட்ரிப் வீடியோ போட்டதில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஒர்க்கு போடுறத எனக்கு வீடியோவில் போடுங்க அப்படின்னு. அதனால் இந்த பட்டையும் போட்டிருக்கேன் ஒர்க்கு போடுறத. கிளாஸ் வீடியோ வந்துட்டு அடுத்து போடுறேன் நான் நெக்ஸ்ட்டு. இப்போ ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இதில் அங்கங்கே ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு இந்த 3 தாமரை மொட்டு மாதிரி கொடுத்து ஃபுல்லாகவே கைக்கு ஃபினிஷிங் முடிச்சிருச்சு. இது வந்து பேக் நெக்கு. இந்த நெக்குக்கு அந்த எம்போசிங் கொடுத்துருக்கேன். கைக்கு அவுட்லைன் கொடுத்த மாதிரி நெக்கோட அவுட்லைன் எம்போசிங் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே பாருங்கள், அந்த மேங்கோவும் தாமரையும் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அவங்க சாரியில் அந்த டிசைன் தான் வந்திருந்தது. ஸோ அதே டிசைன் போட சொல்லியிருந்தாங்கன்றனால அந்த மேங்கோ குட்டி குட்டி மேங்கோவும் தாமரையும் கொடுத்துருக்கேன். மேங்கோ ஃபில்லப்பிங் வந்து எல்லோரும் ஒரே மாதிரியாகவே போடுறோம் அப்படின்றனால அது சின்னதாக கொஞ்சம் மாற்றிருக்கேன். அந்த மேங்கோ ஃபில்லப் முடிஞ்சதும் அந்த அவுட்லைனுமே வந்துட்டு ப்ளூ கலர் மொட்டைக்காய் மாதிரி தான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.